ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேவை 123 சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கேவிபி அதாவது கரூர் வைஸ்யா பேங்க்ல இருந்து ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கியிருந்தோம். அதுக்கு எப்படி புதிய பாஸ்வேர்டு வந்து செட் பண்றதுன்னு பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள கரூர் வைஸ்யா ஏடிஎம் மிஷினுக்கு போவீங்க. ஏடிஎம் மிஷினில் போய் உங்கள் நியூ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அது வந்து உங்கள் டிஸ்பிளே காட்டும் சென்டுவர் ஓடிபின்னு. ஓகேவா? அதை நீங்கள் ஆன பிறகு உங்கள் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண பிறகு மறுபடியும் ரீஇன்செர்ட் பண்ணுங்க. ஓகேவா? மறுபடியும் ரீஇன்செர்ட் பண்ணவும் மறுபடியும் உங்கள் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண கேட்கும். லாங்குவேஜ் வந்து நீங்கள் மறுபடியும் இங்கிலீஷே செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு செலக்ட் பண்ண பிறகு இப்போ வந்து என்டர் ஓடிபின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்க 8 ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பின் செட்டுக்கு வந்து கேட்கும். ஓகேவா? அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு நியூ பின் செட் கேட்கும். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 4 நம்பர், உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பரை வந்து இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்டர் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸர்னு வரும். சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன்லேயே காட்டும் சக்ஸஸ்ஃபுல்னு. பின் வாஸ் செட் த சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டா மறுபடியும் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கார்டை ரிமூவ் பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து பின்னு வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ரீஇன்செர்ட் பண்ணுங்க. ரீஇன்செர்ட் பண்ணிட்டு மறுபடியும் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்டர் ஏடிஎம் பின் இருக்கு, அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் போட்ட ஏடிஎம் பின் நம்பரை கிளிக் பண்ணி பார்த்து ஓகே பண்ணுங்க. ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பேலன்ஸ் நீங்கள் செக் பண்ணால் மணியும் எடுக்கலாம், இல்லை மினிமம் பேலன்ஸும் செக் பண்ணலாம். இப்போ நான் மினிமம் பேலன்ஸ் வந்து செக் பண்ணுறேன். ஓகேவா? மினிமம் பேலன்ஸ் செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ரிசிப்ட் வருது. ரிசிப்டில் நமக்குள்ள பேலன்ஸ் வந்து காமிக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ நம்ம எப்படி பாஸ்வேர்டு செட் பண்றதை பத்தி பார்த்தோம். இதுல ஏதாவது ஒரு டவுட் இருந்தா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.